சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து ஏன்பா எவ்வளவோ விஷயம் எனக்கு அவளுக்குள்ள நடந்திருக்கு. அப்பெல்லாம் வீட்டை விட்டு போகவே முடியாதுன்ற மாதிரி அவ இருந்தா. இப்ப திடீர்னு வீட்டை விட்டு போகிற அளவுக்கு இவ போயிருக்காளே, அதை தான்ப்பா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டுலாம் முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுப்பா, அவளா போனா அவளா திரும்ப வரட்டும், நான் ஏன் போனேன் எதுக்கு போனேன் இந்த மாதிரி எல்லாம் நான் எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப முடிவு பண்ணிட்டு ரொம்பவே வருத்தமா முத்து இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில எப்பயும் போல எந்திரிச்சு ரோகிணியை எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு ரோகிணியவே போயிட்டு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ருதி மீனா எனக்கு ஒரு காஃபின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னதும், அண்ணி வீட்டுல இல்ல மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மறந்துட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி எனக்கு ஒரு காஃபி இல்ல எனக்கு வேண்டாம்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே ரவி ஏன் தூங்கி எந்திரிச்சதுமே முதல்ல நீ காஃபி தானே குடிப்ப, ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கிளோட முகத்தை பாரு எப்படி குடிச்சிட்டு இருக்காரோ அங்கிள், இதை வேற நம்ம வேற குடிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமா இல்ல இதை நான் மறந்துட்டேன் பாருடான்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா வேலையும் கூட்டி பெருக்கிறது சமைக்கிறது இது எல்லாம் பண்றாங்க. ஆனா ரோகிணியால இந்த வேலை எதுவுமே பண்ண முடியறதுல. எல்லா வேலையும் மீனா எப்படிதான் ஒருத்தரை பார்த்தாங்களோ செஞ்சாங்களோ தெரியல. எனக்கு இது எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. இப்ப வீடெல்லாம் கிளீன் பண்றாங்க. அங்கிள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாடு ஆயிடும்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்லர் அம்மா என்ன பிளான் போட்டு வச்சிருக்கின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நல்லாவே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான் தெரியுமா, நீங்க இனிமே மீனா இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இதுதானே உங்களுடைய பிளான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அது எப்படி முத்து கரெக்டா இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டான், என்ன இது ஷாக்கிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாங்க. என்ன மீனா வரக்கூடாதுன்னு தான் உங்களுடைய பிளானை நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்டி எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனால அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் நான் செஞ்சேன், அதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பேசுங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமைதியா ஆயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட சத்யா பேசுறாங்க. சத்யா அக்கா என்னக்கா உனக்கும் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதும் உடனே சந்திரா கிட்ட போயிட்டு சத்யா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம சத்யா கிட்ட சந்திரா எதை கேட்டாலுமே எது ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்றா, என்னடி மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டதும் உடனே நம்ம மீனா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி ரொம்பவே ஃபீலிங்கா கதறி அழுறாங்க. உடனே சத்யா அம்மா அக்காவுக்கா எப்ப உண்மையை சொல்லணும்னு தோணுதோ அப்ப அவளாவே உண்மையை சொல்லட்டும், அது வரைக்கும் நீ கூட கேட்காத, இப்படியே விட்டுடலாம், மாமா ஏதாவது பேச வந்தா நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சத்யா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம சத்யா மீனாவை நினைச்சு பார்த்துட்டே ஒரு பேப்பர்ல கிறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேகாங்க வரங்க. சத்யா என்ன நீங்க உங்க மனசு இப்ப இங்க இல்ல போலயே, என்ன நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரொம்பவே வருத்தமா 2 அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய அக்கா இப்படி வந்தது என் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நடக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நீங்க பாருங்க இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நீங்க முதல்ல போயிட்டு அங்க கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன் அவங்களாவே பதில் சொல்லுவாங்கல்ல, இதை பத்தி யோசிச்சுட்டு இப்ப நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ரேகா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சத்யா உடனே முத்து சத்யாவுக்கு கால் பண்றாங்க. உடனே நம்ம சத்யாவும் முத்துவை பார்க்க போறாங்க. மாமா அக்காவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவ ஏதாவது சொன்னாலாடா, அக்காலாம் எதுவும் சொல்லல, நானா தான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்து நடந்த விஷயத்தை எல்லாமே ஒவ்வொன்னா சொல்றாங்க. இல்லையே இதற்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சரிடா, அவளா எப்ப என்கிட்ட பேசணும் என்னை தேடி வரணும்னு நினைக்கிறாளோ அப்ப அவ வரட்டும், இதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாது, நான் இறங்கி போக மாட்டேன். என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்றீங்க, பின்ன என்ன அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, முதல்ல அது என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவும் வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல ஒரு பக்கம் இருக்காங்க. சரி மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதுவே பார்த்துக்கலாம் எதுவும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மீனா எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக வராங்க.
பார்வதியோட வீட்டுக்கு பூ கொடுக்க வந்ததுமே வந்து அங்க வந்து இருக்காங்க பார்வதி. மீனா நீயே வாமா, நீயே வந்து இந்த பூவுக்கு எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன ஆண்டி நீங்க என்ன போட சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்னம்மா இருக்கு, நீதாம்மா எங்களுடைய ராசியானது. நீ ஒரு பேரை சொல்றதும் பாரு, எக்கச்சக்கமா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னது. சரி ஆண்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மீனாவுக்கு பேசுற மாதிரியே இருக்கு. எந்த ஒரு பொய்யும் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் தான். நம்ம ஒரு பொய் சொல்லவும் அந்த ஒரு பொய்யோட ஆரம்பம் எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. நம்ம வந்து ரோகிணிக்கு உதவி பண்றதா நினைச்சு நம்ம புருஷன்கிட்ட நம்ம வந்து உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம முதல்ல அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்ப முத்துவுக்கு வந்து மீனா வந்து கால் பண்றாங்க. இங்க பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து பயங்கரமா முத்து ஷாக் ஆகுறாங்க. மீனா எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. பொன்னியம்மன் கோவிலுக்கு வாங்க, அங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த முக்கியமான விஷயம் சொன்னா நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும். எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டும் நீங்க இதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்க கூடாது. கண்டிப்பா மீனா அந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். நான் வரேன் மீனான்னு சொல்லிட்டு இப்ப முத்து வந்து முடிவு பண்றாங்க. இப்ப மீனா போயிட்டு முத்து கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, அப்படி ஒரு வேளை சொன்னா முத்து அதை வந்து ரகசியம் காப்பாங்களா, இல்ல ஒட்டு மொத்தமா போயிட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்லிடுவாங்களா? அப்ப ரோகிணி மாட்டிக்கிட்டா ரோகிணி அவங்கள காப்பாத்திக்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க? இது எல்லா பிரச்சனையுமே மீனா எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.